நடிகர் சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் நேற்று வெளியாகி கலவையான விமர்சனம் பெற்று வருகிறது. படம் எதிர்பார்த்த அளவை பூர்த்தி செய்யவில்லை என்ற கருத்துக்கள் படம் பார்த்தவர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் சூர்யாவின் ரசிகர்களோ படத்தை கொண்டாடி வருகின்றனர். இருவேறு கருத்துக்களுக்கு மத்தியில் திரைப்படத்தை பார்த்த ஒருவர் சொன்ன கருத்துதான் இணையத்தில் பெரிய அளவில் வைரலாக்கப்பட்டு வருகின்றது. 350 கோடி பட்ஜெட்டில் உருவான கங்குவா படத்திற்கு ஆரம்பத்தில் இருந்தே பெரும் அளவில் படக்குழுவினர் ப்ரமோஷனில் ஈடுபட்டு வந்தனர். படம் மிகப்பெரிய வெற்றி பெறும், சூர்யாவை பேன் இந்திய ஸ்டாராக கொண்டாடுவார்கள் என்றெல்லாம் ஒரு ஹைப்பை ஏற்றி வந்தனர். இதற்கு மத்தியில் நேற்று படம் உலகம் முழுவதும் வெளியானது. படம் வெளியானதை அடுத்து சிலர் படத்திற்கு நெகட்டிவான விமர்சனத்தை முன்வைத்தனர். இதனாலேயே தமிழகத்தில் பல தியேட்டரில் புக்கிங் ஆகாமல் இருந்தது. படம் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்யவில்லை என்ற கருத்துக்கள் உலா வந்தது. ரசிகர்கள் மத்தியில் தெரிவிப்பதோ படம் தொடங்கி முதற்பாதையில் விறுவிறுப்பு இல்லாமல் சென்று கொண்டிருப்பதாகவும், இரண்டாம் பாதையின் தொடக்கத்திலிருந்து விறுவிறுப்பாக இருப்பதாக ரசிகர்கள் தெரிவிக்கின்றனர். படத்தின் மேக்கிங், சூர்யாவின் நடிப்பு, கார்த்தியின் இன்ட்ரோ என அனைத்தும் பயங்கரமாக இருந்ததாக கூறி வந்தனர். ஆனால் சாதாரண மனிதர்கள் பொறுத்தவரையில் படம் ஒன்றும் புரியவில்லை என்றும், படம் முழுக்க சூர்யா தொடங்கி அனைவரும் கத்தி கூச்சலிட்டு வருவதாக கூறுகின்றனர். சிறுத்தை சிவா வழக்கம் போல் தனது வாணியை வெளிப்படுத்தியுள்ளார். சூர்யா ஏன் இப்படிப்பட்ட ஒரு கதையில் நடிக்க ஒத்துக்கொண்டு விட்டார் என்ற கேள்வியை எழுப்பியுள்ளனர். இதனால் படம் விடுமுறை நாட்களுக்கு மத்தியில் கூட பெரியதாக புக்கிங் செய்யவில்லை என்றும், படம் வெற்றி பெறவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் சாதாரண மனிதர் ஒருவர் படம் பார்த்துவிட்டு தெரிவித்த கருத்தானது, படம் முழுக்க ஒருத்தன் கத்திக்கிட்டே இருக்கான் என்று சொல்ல யார் என்று கேட்க, சூர்யா என்னும் பைத்தியக்கார தாத்தாவால் தாறுமாறாக தாக்கப்பட்டனர் என ஒரு வீடியோ இணையத்தில் படு வைரலாக்கப்பட்டு வருகின்றது. இதற்குத்தான் படம் வருவதற்கு முன்னே படம் ஹிட் ஆகும் என வாயிருக்கு என்று பேசக்கூடாது என கூறி வருகின்றனர். இதற்கு மாறாக ரசிகர்கள் படத்தை முதலில் பார்த்துவிட்டு பேசணும் என்றும், முதலில் படத்தில் காட்டப்பட்ட தீவுகளின் பெயர் குறித்து சொல்லுங்கள் என சவாலை வைத்து வருகின்றனர். ஆதங்கத்தை கேளுங்க. தமிழ்நாட்டுல படம் எடுக்கிறானுங்க டைரக்டர் பேர்ல சிவான்றவன் யாருங்க அந்த டைரக்டர்? அவன் அது கையில கடத்தா கொண்டுவேன். என்னடா நாங்களாம் நான் முட்டாளாடா படம் பாக்குறதுக்கு? ரத்தம் கொதிக்குது. 2 படம் பார்த்தோம் போன தீபாவளிக்கு. அது படம்டா. படமாடா எடுக்கிறீங்க? தேவி ஸ்ரீ பிரசாதா மியூசிக். அவன் ஒரு பைத்தியக்காரன். இவன் அப்படியே போக சொல்லுங்க சூர்யாவை. படம் என்ன கேரப் பயிலுங்களா? நாங்களாம் காசு கொடுத்து பாக்குறாங்க. ஒரு காசும் ஒரு சும்மா கிடைக்குதா? பைத்தியகாரத்தனமா படம். விஷுவலும் இல்ல, எஃபெக்டும் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டி இல்ல. பாட்டு பிடிச்ச உங்களுக்கு சார். அவனா படம் தொடங்குனதுல இருந்து கத்திக்கிட்டே இருக்கானு. யாரு அந்த சூர்யான்ற அந்த பைத்தியக்காரன்? என்ன படமா எடுத்து வச்சிருக்கீங்க? என்ன மென்டல் ஆடாங்களா தமிழ்நாட்டுல இருக்கவங்க எல்லாம்? காமெடின்ற பேர்ல 2 பேர் வந்திருக்காங்க. யோகேஷ், யோகி பாபு. அவனும் தாங்க முடியல. 10 நிமிஷம் சாவச்சான் அவன். அதுக்கப்புறம் கங்குவான்னு காட்டுக்குள்ள கொண்டு போயிட்டானுங்க. விஷுவல் 3D எஃபெக்ட் ஒரு மண்ணும் இல்ல. உங்களுக்கு படத்துல பிடிச்சது என்ன? பிடிச்சதா விட்டா ஸ்கிரீனை கிழிச்சிட்டு போயிட்டு இருப்போம் நாங்களாம். அவ்வளவு பேர் ரத்தம் கொதிக்குது. காசு சும்மா வருது 300 ரூபாய் 400 ரூபான்ட்டு. தீபாவளிக்கு அமரன் அடி தூள் கிளப்பிட்டாங்க. என்ன படம்? படம் மேக்கிங்ல இருக்கணும். படம் பார்க்கணும், காசு கொடுத்து படம் பார்க்கும் போது ஒரு த்ரில் இருக்கும், ஒரு நியாயம் வேணும். ஒண்ணுமே இல்லாம எதிர்பார்த்து போறீங்க. இந்த படத்தை என்னன்னு எதிர்பார்த்து சார்? நல்ல 3D படம்னு சொல்லி உள்ள போனேன் சார். பைத்தியம் புடிச்சு தலையெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒண்ணு விஷுவலே எஃபெக்டே இல்ல. ஒரு முகமும் தெரிய மாட்டேங்குது, ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. கண்ணாடி போட்டிருக்கேன். நீ வேற வந்து இந்த டாக்டர் கிட்ட தாங்க போய் கண்ணாடி போட்டு வரணும். டாக்டர் கிட்ட போயிட்டு வேணா கண்ணாடி போட்டு வந்து இந்த 3D படம் பார்க்கலாம். வேற என்ன கேள்வி சார்? என்ன சார் எவ்வளவு கோடி செலவு பண்ணாலும் படம் பார்க்கணும்ல. படம் பார்க்க மக்கள் உட்காரணும்ல. யாரா ஒரு மக்களாவது உருப்படியா நல்லா இருக்குன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். இந்த படமா இது இந்த மாதிரி என்னது? நானும் ஒரு சினிமா சம்பந்தப்பட்டவன் தாங்க. இப்படி இவ்வளவு கேவலமாலாம் படம் எடுத்துக்கிட்டு மக்களை வந்து பைத்தியக்காரத்தனமா ஆக்க கூடாது. ஆதங்கம் தாங்க முடியல என்னால எல்லாம். ரத்தம் எல்லாம் கொதிக்குது. அப்படியே தலையில அடிச்சுக்கலாம் போல இருக்கு. அப்படியே அடிச்சுக்கிட்டு என்ன பண்றது சார்? இந்த மாதிரி படங்களை இனிமேல் தமிழ்நாட்டுல எடுக்க வேண்டாம்னு சொல்லுங்க தயவு செஞ்சு. தமிழ்நாடு மக்கள் ஒன்னும் முட்டாள்கள் இல்ல. இதுக்கான சரியான பதில் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள தெரிஞ்சிடும். தியேட்டரை விட்டு படம் பிச்சுக்கிட்டு போயிடும். அப்படியே வசூலா இதோட முடிஞ்சது கதை. அப்படியே பாம்பே போயிட்டு அவரு வசூல். என்ன வசூல் என்ன இருக்கு? என்ன சொல்ல வராரு இந்த படத்துல சார்? 2000 கோடி கூட எடுக்கட்டும் சார். என்ன சொல்ல வராரு படத்துல? அந்த நாடு இந்த நாடு 4 நாடை காமிக்கிறீங்க. என்னது? என்ன சொல்ல வரீங்க? ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரீங்களா படத்துல?
என்ன சொல்ல வர்றாருன்றதே எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னொரு 10 தடவை கூட நான் பாக்குறேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேங்க. தலையில அடிச்சுக்கிட்டேன் நானு. பைத்தியக்காரன மாதிரி உட்கார்ந்து படம் பார்த்துக்கிட்டு. தேங்க்யூ பிரதர். சூர்யா நல்ல ஆக்டர், திறமையான ஆக்டர். இந்த மாதிரி எல்லாம் கேவலமான ஒரு கதையை எப்படி கேட்டாரு? எப்படி சிவா ஏற்கனவே அஜித்தை வச்சு படம் எடுக்கிறார், அவரு தானே. அவரை போட்டு சாவடிச்சாரு. அடுத்தது சூர்யாவா? ஏன் இது? யாரு ஏற்கனவே அவரை கொண்டுட்டாங்க, இன்னைக்கு அடுத்தது இவரு வேற. இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24/7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.